நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியா தேர்தல் பரப்புரையில விஜய் அவர்கள் பேசினார். அதன்படியே கடந்த 25ஆம் தேதி விவசாய கடனை தள்ளுபடி பண்ண போறாருன்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஆனா அந்த அறிவிப்புல சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. சொன்னது என்ன? 5 ஏக்கருக்கு உள்ள விவசாய கடன் வாங்கியிருக்கிற அனைவருக்கும் விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி. ஆனால் கடந்த 25ஆம் தேதி சிறு குறுன்னு பிரித்து 50,000 வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 50,000க்கு மேலே வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, 1 லட்சம் வாங்கியிருந்தா 5,000 ரூபா தள்ளுபடி, இப்படின்னு ஒரு குழப்படி. தள்ளுபடி இல்லை, அது குழப்படியாக இருந்துச்சு. இதை எதிர்த்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள், கண்ணை கட்டி கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் போராடினாங்க. நம்மளும் கடுமையான அழுத்தங்களை கொடுத்தோம். எதிர்கட்சிகளும் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருக்க, இதுதான் தூய ஆட்சியா, இதுதான் தூய சக்தியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பின உடனே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம். இந்த வடிவேலு ஒரு படத்தில் மன்னர் நம் மீது போர் தொடுத்து வருகிறார், ஒரு புறாவுக்கெல்லாம் போரா பெரிய அக்கப்பொருளாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, வாயில் கிழவை உடைத்து கொண்டு வருவார். விவசாயியோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே இன்னும் தலைமைச் செயலகத்துக்கு உள்ளேயா அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மறு ஆலோசனை, ஒரு மாத இடைவெளியில் மறு ஆலோசனை செய்து கலந்தாய்வுகள் நடத்தி அதிகாரிகளோட கூடி பேசி இந்த அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. விவசாயிகளின் கண்ணீர் துடைத்த முதலமைச்சர், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்த முதலமைச்சர், விவசாயிகளின் நண்பன் விஜய், உங்க விஜய் வரனா அப்படின்னு சொல்லி இப்போ பாட்டு போடுறதுக்கு வசதியாக விவசாயியோட கடனை தள்ளுபடி பண்ணிட்டாரு. என்னதான் நாங்கள் அறிவித்தோம் அன்னைக்கு இந்த பட்ஜெட் அடிப்படையில், ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று எங்கள் முதலமைச்சர் உடனே செவி சாய்ச்சிருக்காரு. நீங்கள் செவி சாய்ப்பீங்களா? எங்கள் முதலமைச்சர் செவி சாய்ச்சாரா? இதாண்டா விவசாயிகளுடைய நண்பன் எங்கள் அண்ணன் விஜய் அப்படிங்கிறது சொல்லி பெருமையாக புலங்காயுதம் அடைந்து கொண்டிருப்பாங்க. இப்போவும் 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தார் போன மாதம். இப்போ 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காப்புல. 25,000 ஏறி பெரிய மனசுக்காரரு, தங்க மனசுக்காரரு 50,000லேருந்து 25,000 இப்படி ஏறி வந்திருக்காப்புல. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது 5 ஏக்கருக்கு குறைவாக எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும், நீங்கள் ஏக்கர் தான் சொன்னீங்க ப்ரோ, சிஎம் ப்ரோ ஏக்கர் தான் சொல்லியிருந்தீங்க, ரூபாயை சொல்லலை. நீங்கள் 50,000த்துக்கு குறைவா, 75,000த்துக்கு குறைவா, 1 லட்சத்துக்கு குறைவான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைங்க அவர் சொன்ன வாக்குறுதி படி தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னது 5 ஏக்கர் குறைவா, அங்கே 50,000 வாங்கினா என்ன, 1 லட்சம் வாங்கினா என்ன, 2 லட்சம் வாங்கினா என்ன, எத்தனை கோடி வாங்கிட முடியும் விவசாய கடன்? அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு வாழை போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமே 40,000 ரூபா தான். 5 ஏக்கரில் வாழை போட்டிருக்காரா, அதிகபட்சம் எவ்வளவு? 2 லட்சம் தான் வாங்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சொன்ன அடிப்படையில் 5 ஏக்கர் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் கடன் வாங்கியிருக்காருன்னா 2 லட்சம் தான் வாங்கியிருப்பார். 5 ஏக்கர் வாழைக்கு. நெல்லுக்கு பயிருக்கு 30,000லேருந்து 35,000 ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்குது. சில இடங்களில் 25,000, சில இடத்துல 30,000, சில 35,000 அப்படி வந்தால் கூட 1.5 லட்சம் 1.25 லட்சம் தான் வரப்போகுது. ஒரு விவசாயினுடைய அதிகபட்ச கடன், ஒரு 10 ஏக்கர் வச்சுக்க விவசாயி அதிகபட்ச கடன் 3 லட்சம் வாங்குறாங்க. இல்லை நகையை வைத்துக்கொண்டு கடன் வாங்குறாங்க, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாங்குறாங்க, இவ்வளோ தான் வாங்குறாங்க. இப்போ அதில் நீங்கள் பாதி குறைங்க. இப்போ 5 லட்சம் வாங்கியிருக்காரு, 6 லட்சம் வாங்கிக்கலாம், இல்லை பாதியை குறைக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி, ஒரு வாழை போட்டிருக்க விவசாயி ஒரு 5 ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா உங்களுடைய கூற்றுப்படி, உங்கள் அறிவிப்பின்படி, உங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி நீங்கள் அந்த 2 லட்சம் கடனையும் நீக்கி இருப்பது தான் விவசாயிகளுடைய நன்மை, விவசாயிகளுக்கு செவிச்சாச்ச முதலமைச்சர், விவசாயிகளுடைய தோழனாக மாறிய முதலமைச்சர் சொல்லி நாம் ரசிக்கலாம், தட்டலாம். ஆனால் நீங்கள் 50,000 தள்ளுபடி பண்ணி விவசாயிகள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கோரிக்கைகள் வைத்து எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து எல்லோரும் பேசின பிறகு பெரிய கொம்பாதி கொம்பன் 50,000லேருந்து 25,000 ரூபாய்க்கு கலந்த ஆய்வுகள் அதிகாரிகளோட ஆய்வு நடத்தி வந்தாராம். இது பண்ண முடியாது, ஏன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குது. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அடிப்படையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தமிழ்நாட்டுக்கு பொருந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மகாராஷ்டிராவுக்கு பொருந்தாதா? கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மகாராஷ்டிராவில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நம்ம சிஎம் சார் இருக்கார் இல்லையா, உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு கத்தி படத்தில் கத்தி பேசுகிற நம்ம சிஎம் சாருடைய ஆட்சியில் 1/5/2025
28/2/2026 எப்படி இந்த 10 மாதத்திற்கு வாங்கின விவசாய கடனை மட்டும்தான் 14,43,000 விவசாயிகளுக்கு 90 லட்சம் ரூபாய் 6 கோடி வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் 2019 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வாங்கிய விவசாய கடனை கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுக்கு 36,000 கோடியை தள்ளுபடி செய்திருக்கிறது மகாராஷ்டிரா அரசாங்கம். அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸு தமிழ்நாட்டுக்கு பொருந்துகிற ஆர்பிஐ கைட்லைன்ஸு ஏன் மகாராஷ்டிராவுக்கு பொருந்தலை? அது விவசாயிகளின் மீதும் விவசாயத்தின் மீதும் பற்று கொண்ட விவசாயிகளை காப்பாற்ற துடிக்கிற அரசு அங்கே இருக்கு, இங்கே வேஷம் கட்டி நடிக்கிற அரசு இருக்கு. மகாராஷ்டிராவில் 2 லட்சத்திற்கு வாங்கிய விவசாய கடனை முழுமையாக 55 லட்சம் விவசாயிகள் 36,000 கோடியை ஒரே நாளில் மகாராஷ்டிரா அரசாங்கம் தள்ளுபடி செய்கிறது. ஆனால் இங்கே தவணை முறையில் 50,000 75,000 10,000 பிம்பிளிக்கு பிளாக்கி அப்படிங்கிற மாதிரி. ஏன் உங்களுக்கு அப்போ விவசாயத்தை பற்றி தெரியாது? நீங்கள் விவசாயத்துடைய வழி தெரியும். நீங்கள் விவசாயம் தான் தெரியாது, பார்த்தா விவசாயியுடைய வழி கூட தெரியாதா? விவசாயத்துக்கு முதல்ல எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு விவசாய சங்கங்களை கூப்பிட்டு பேசுனீங்களா? எவ்வளோங்க கடன் வாங்குவாங்க, எதுக்கு எவ்வளோ கடன் வாங்குவாங்க, எவ்வளோ ஏக்கர் வச்சு கடன் வாங்குவாங்க அப்படின்னு ஏதாவது தெரியுமா? ஏதாவது கூப்பிட்டு பேசியிருக்கீங்களா? ஆய்வு நடத்துறீங்களா? அதிகாரிகள் எவனோ ஒருத்தன் சொல்கிறான் இவ்வளோதாங்க எவ்வளோ என்னங்க எவ்வளோ இருக்குங்க, 6,000 கோடி இருக்குது, 6,000 கோடி இருக்குங்க, சரி போட்டு விடுங்க. நீங்கள் வச்சுருக்க தொகைக்கு கடன் தள்ளுபடி பண்ணக்கூடாது. விவசாயிகளுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்து தள்ளுபடி பண்ணணும். என்கிட்ட இவ்வளோ இருக்குது நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படி கிடையாது. அப்படின்னா இங்கே அன்னைக்கு போன மாதம் 2,000 கோடி இருந்துச்சு, இப்போ 6,000 கோடி வந்திருக்கு. அதனால் இந்த மாதத்துக்கு தள்ளுபடி பண்ணுறோம். இப்போதைக்கு தற்காலிக தள்ளுபடி தான் இது. இன்னும் நாங்கள் அடுத்த கொஞ்சம் போராட்டங்களை பண்ணினா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, பஸ்ஸை மறித்தோம், அடுத்து ரயிலில் மறிங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக கொண்டு போகிறோம். இந்த இது மாதிரி தான் கருப்பு சாப்பி குத்துகிற வடிவேலு மாதிரி தான். என்ன படித்துற ஏன்னா 50 ரூபா கொடுக்குற. அப்போது நாங்களாம் ஒரு கூட்டத்தில் பூந்து வந்தோம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பேன். அப்போ அடுத்த முறை நீங்கள் சம்பாதிக்கணும்னா வண்டி பெருசாக பரவாயில்லையா, ஏன்னா ரயிலில் வளரணும் பார்ப்பல. அது மாதிரி விவசாயிகள் தரையில் இறங்கி போராடினா அவர் 50,000 75,000 ரூபாப்பில். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு விவசாயிகள் போய் வதங்கணும், அவர்கிட்ட கெஞ்சணும். கெஞ்சி கூத்தாடி கதறி கண்ணீர் விட்டு அவர் இது பண்ணும்போது கொஞ்சம் அவர் மனசுக்கு கரைஞ்சி ரொம்ப க்ரை பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறங்கி வருவாப்பில். மக்களின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, சாமானிய மனிதர்களுக்கான ஆட்சி என்று வாயில வெண்ணையை தடவி காதில் தேனை ஊற்றுற மாதிரி பேசுகிறாங்க இந்த ஆட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள். சவால் விடுறாங்க, எதிர்கட்சியே இல்லாத சட்டசபையை உருவாக்கும்டா இந்த சின்ன பசங்க. எப்படி இந்த சின்ன பசங்க எதிர்கட்சியே இல்லாத சட்டசபையை உருவாக்கும், இந்த ஆணவ அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு கீழே 4 பேர் கமெண்ட் போட்டிருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இது பண்ணுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் விவசாயிகள் 25ஆம் தேதியிலிருந்து போராடுறாங்க. இன்றைக்கி கூட சேலம் நல்லா கவுண்டம்பாளையத்தில் சாட்டை வைத்து விவசாயிகள் தன் மேலே அடிச்சுக்கிட்டு, இது தள்ளுபடி அல்ல குளறுபடி மோசடி, நாங்கள் கேட்பது முழுமையான கடன் தள்ளுபடி, ஆனால் நீங்கள் கொடுத்திருப்பது வெறும் 75,000 பிச்சை போடுறீங்களா விவசாயிகளுக்கு என்று உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. கடந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக எல்லாரும் உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு போராடி ஓஞ்சு போய் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. நீங்களும் வந்த பிறகு உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இப்படி மோசடி பண்ணுறீங்கன்னு விவசாயிகள் கேள்விக்கிறான். கூப்பிட்டு வச்சு என்னங்க பிரச்சனை, எப்படி இதை சார்ட் அவுட் பண்ணுறது, இவ்வளோ தான் பணம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு விவசாய சங்கங்கள்கிட்ட விவசாய பிரதிகள்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கணும்ல. அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்று அரிச்சிட்டு போயிருவீங்களா? நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் மீறலாமா? அது தப்பு இல்லையா? 1 மாதத்துக்குள்ளே முதல் கையெழுத்தாக கொடுத்தது. ஆனால் விவசாயிகளை பார்க்க நேரம் இல்லை, விவசாய சங்கங்களை பார்க்க நேரம் இல்லை, விவசாயியுடைய குரலுக்கு செவிசாய்க்க முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. சிஎம் சார் ரொம்ப பிஸி. ஆனால் சினிமாலேருந்து யார் சிஎம் சாரை பார்க்கணும் உடனே பார்த்துடலாம். ஹலோ ப்ரோ சிம்பு எப்படி இருக்கீங்க, அசுரன் ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்கா, நல்லா வரணும், நீங்களாம் உங்களுக்கு எல்லா திறமையும் இருந்து இதாக இருக்கீங்க, நல்லா நீங்கள் வரணும், நல்லா வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறது. சாம் வாங்க, நீங்களாம் என்னோட ரொம்ப கூட பிறந்த தம்பி மாதிரி. கடைசியாக டொல்பி படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு 15-20 வருஷமாக உங்களுக்கு படம் உடம்பு இருக்குது. அடுத்து நீங்கள் எனக்கு முட்டமாக நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து எங்களுக்கு உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சிம்ரன் வாங்க ஆழ்த்தோட்ட புதியில் உங்களை பார்த்தது. ஸ்னேகா நீங்கள் நான் துணிக்கடை வந்திருக்கீங்களா, 2 படம் அனுப்பிச்சிங்க, 2 படம் யாருக்கு அனுப்பிச்சுடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவங்கள பார்க்குறது. கேஆர் விஜயா, பானுபிரியா, இது மனோரமா எதாவது அனுப்பிச்சுடுங்கப்பா, யாராவது அனுப்பிச்சுடுங்க.
இல்லை அவங்களாம் இல்லைங்க, இல்லை பரவாயில்ல, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நான் பார்த்தாவணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஷெடியூல் படி ஒரு நடிகரை சந்திக்கணும், ஒரு நடிகர் வந்து என்னை வாழ்த்திட்டு அண்ணாவோட ஆட்சியை நான் பார்த்தேன்னு சொல்லி ஏதோ ஃபோட்டோ கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று வாழ்த்தணும் அப்படின்னு அது ஒரு ப்ரோக்ராமாக வச்சுருக்காங்க. நடிகர் நடிகைகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்குது, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் விவசாயிகளை பார்ப்பதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. பருவகாலம் தொடங்க போகுது, விவசாயிகள் அடுத்து கடன் வாங்கி ஆகணும். இந்த கடனை அடித்தாதான் அடுத்த கடன் வாங்க முடியும். கடன் வாங்க முடியாமல் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உரவிலை முழுமையாக ஏறி இருக்கு. கேட்டால் வந்து போர் பிரச்சனைனால உரவிலை ஏறிச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் உரவிலை ஏற்றம் அதிகமாக இருக்குது. ஒரு யூரியா 250 ரூபாய்க்கு விற்றுருந்த யூரியா இன்றைக்கி 350 ரூபா. பொட்டாசியம் 1800 வித்த பொட்டாசியம் 2500 விற்கிது. அதே போல் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட 1800 வித்த காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கி 2200 விற்கிது. எல்லாமே விலையேற்றம். கிட்டத்தட்ட 30 விழுக்காடு 25 விழுக்காடுக்கு மேலே விலையேற்றம் இருக்கு. இதனால் விவசாயிகள் விழிபுதுங்கி நிற்கிறான். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் உரவிலையேற்றம். இந்த ரெண்டையும் சமாளிக்க முடியாமல் விவசாயிகள் வழி தெரியாமல் நிற்கிறான். நீங்கள் குறைந்தபட்ச ஆறுதலாக அவர்களுக்கு நீங்கள் வந்து 5 ஏக்கருக்கு உள்ளே வாங்கியிருக்கிற அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்னால் அது ஆறுதலாக இருக்கக்கூடிய, அது தள்ளுபடியாக இருக்கும். இப்போ நீங்கள் தள்ளிப்பது தள்ளுபடி அல்ல, மோசடி, குளறுபடி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.